எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலில வந்து பிசிக்கல் ஸ்டாக் என்ட்ரி வைப்போம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த பிசிக்கல் ஸ்டாக் என்ட்ரி வைக்கும்போது, நம்ம பண்ணக்கூடிய சின்ன மிஸ்டேக்குங்க. அந்த மிஸ்டேக்னால வரக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ல வரக்கூடிய பாதிப்பு என்ன? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி வந்து நம்ம அத சரி பண்றது? அதுக்கான சொல்யூஷன் என்ன? அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பிசிக்கல் ஸ்டாக் அப்படிங்கிறது எதுக்காக வைப்போம்னா, நம்ம ஸ்டாக் அட்ஜஸ்ட்மென்ட்க்காக வைப்பீங்க. அப்போ நம்மளுடைய பிசிக்கலா நம்ம கையில எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, நம்மளோட டேலில அக்கவுண்ட்ஸ்ல வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுங்கிறத பார்த்துட்டு, அதுக்குண்டான வித்தியாசத்த நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாக்கா நம்ம என்ட்ரி வைக்கும்போது, அது என்ன ஆகும் அப்படின்னா அட்ஜஸ்ட் ஆகுங்க. அப்போ அந்த என்ட்ரி வைக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து என்ன ஆகாது அப்படின்னா, உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மென்ட் வந்து உங்களுக்கு சரியா வராதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு என்ட்ரி உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேங்க. இப்போ நான் கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, டிரான்சாக்ஷன்ல வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாக்குங்க. இது நீங்க எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, அதர் வவுச்சர் F10 அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்துட்டு, பிசிக்கல் ஸ்டாக்ன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிசிக்கல் ஸ்டாக் வந்து வவுச்சர் ஓப்பன் ஆகுங்க. இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டாக் எந்தெந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிசிக்கலா கையில இருக்கோ, அந்த ஸ்டாக்கோட குவான்டிட்டிய போட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்க மேட்ச் ஆகுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டாக் சம்மரிங்கிற ரிப்போர்ட்குள்ள போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, பெட்ஷீட் இந்த மாரி எல்லாம் ஸ்டாக் ஐட்டம் வந்து 140ன்னு ஒரு ஒரு குவான்டிட்டி இருக்குங்க. 255ன்னு இருக்குதுங்க. ஆனா பிசிக்கலா வந்து நம்ம கையில வேற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு. ஸோ அப்ப நம்ம இத என்ன பண்ணுவோம், கையில எவ்வளவு இருக்கோ அத வந்து இப்ப புக்ஸ்ல கொண்டு வந்து நீ கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணலாம்னு நெனைப்போங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு என்ட்ரி போட்டு காமிக்கிறேங்க. இப்போ பெட்டுங்கிறது 140 இருக்கு. இது 255ன்னு இருக்கு. இப்ப நான் எனக்கு வந்து என்ன பண்றேன், பிசிக்கலா வேற ஒரு குவாலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பிசிக்கல் ஸ்டாக் என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பிசிக்கல் ஸ்டாக் என்ட்ரி வைக்கிறேன். டிரான்சாக்ஷன் வவுச்சர்க்குள்ள போய்க்கிறேன். அதே மாதிரி பிசிக்கல் ஸ்டாக்குள்ள வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எந்த தேதியிலிருந்து நம்மளுக்கு வந்து இந்த பிசிக்கல் ஸ்டாக் அப்ளிகபிள் ஆகணும் அப்படிங்கிறத குடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேட் மாத்திட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பெட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 140 குவான்டிட்டி இருக்குதுங்க நம்ம கையில. சாரி புக்ஸ்ல இருக்குதுங்க. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கையில வந்து இருக்கிறது நம்ம பிசிக்கலா இருக்கிறது ஒரு 100 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பெட்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாரி குடோன் இருக்கு இல்லைங்களா? இப்போ குடோன் ஒண்ண செலக்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல 140 அப்படிங்கிறது உங்களுக்கு புக்ஸ்ல இருக்குது. இப்ப 100ன்னா பிசிக்கலா இருக்கிறது 100ன்னா நம்ம அங்க 100ங்கிறத வைப்போம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாக் ஐட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, பெட்ஷீட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குடோன் ஒண்ணு செலக்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல பிசிக்கலா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு இருக்குதோ, உங்களுக்கு பிசிக்கலா வந்து இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 இருக்குன்னா, அப்ப 60 தான் வரணும். இந்த தேதியில இருக்குது அப்டின்னா, அது வைப்பீங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா, என்ன பண்ணுவோம் அப்டின்னா, உங்களுக்கு வேற ஒரு ஸ்டாக் ஐட்டம் நான் வைக்க போறேன். ஸோ, இப்போ இந்த இடத்துல டோர் அப்டின்னு இருக்குது. இந்த இடத்துல இத நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு பிசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 250 இருக்குன்னா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருப்போம். இப்ப இத நான் சேவ் பண்றேன். இது வந்து எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வருதுங்கிறத பாப்போம் நம்ம. ஸோ, இத அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்ப சேவ் ஆயிருச்சுங்க. இப்ப இத வந்து நான் என்ன பண்றேன், உங்களுக்கு இங்க இருந்துட்டு கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு ரிப்போர்ட் ஓப்பன் பண்றோம். இங்க ஸ்டாக் சம்மரின்னு ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த ஷார்ட்கட் வந்து எஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாக் சம்மரி ஓப்பன் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நம்மளுடைய என்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுது என்ன ஆகல அப்டின்னா, உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டாக் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல குவான்டிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறலைங்க. இந்த இடத்துல பிசிக்கல் ஸ்டாக் வந்து எவ்வளோ வரணும்னு வச்சோம், பெட் வந்து பார்த்தீங்கன்னா 100 வரணும்னு வச்சோம். ஆனா இங்க எப்டி இருக்குன்னா, குளோசிங் ஸ்டாக் 199 இந்த மாரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணும்போது, பிசிக்கல் ஸ்டாக் என்ட்ரி வைக்கும்போது, நம்ம இந்த இடத்துல முக்கியமா ஒண்ணு கவனிக்க வேண்டியது என்னன்னா, குடோன் வைஸா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அப்போ ஒவ்வொரு குடோன்ல ஒவ்வொரு மாரியான உங்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்டின்னா, ஸ்டாக் இருக்குது இல்லைங்களா? அப்போ நீங்க என்ட்ரி வைக்கும்போது என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒவ்வொரு குடோனையும் நீங்க செலக்ட் பண்ணணுங்க. எக்ஸாம்பிள்க்கு இப்ப இந்த பிசிக்கல் ஸ்டாக் என்ட்ரி நான் வந்து இப்ப நான் ஆல்டர் பண்ண போறேனுங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, பிசிக்கல் ஸ்டாக் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ஐட்டத்துக்குள்ள போய்க்கிறேன். இந்த பிசிக்கல் ஸ்டாக் என்ட்ரி இருக்குங்க இங்க 29/5ல வச்சிருக்கிறோம். நான் என்டர் குடுத்து உள்ள போறேன். ஆல்ட்ரேஷன்ங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, பெட்ங்கிறது 100 வச்சிருக்கிறோங்க. ஸோ 100 குவான்டிட்டி நம்மளுக்கு ஓவராலா பிசிக்கலா இருக்கு, கையில இருக்குங்கிற மாரி நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, நம்ம குடோன் செலக்ட் பண்றது ஏங்கிற குடோன் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோங்க. அப்போ ஏங்கிற குடோன்ல 100 இருக்குது. பில 29, மெயின் லொகேஷன்ல 70 இருக்குது. அப்போ நம்ம இத என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒவ்வொரு குடோன் வைஸா நம்ம வந்து சரி பண்ணணுங்க. அப்போ இந்த இடத்துல எந்த குடோன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டாக் எவ்வளவு இருக்குதுங்கிறத இந்த இடத்துல கரெக்ட்டா சரி பண்ணோம் அப்டின்னா, உங்களுக்கு அக்யூரேட்டா வந்து வந்துருங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல 100 தான் எக்ஸாம்பிள் இருக்குதுங்க. அப்போ ஏ குடோன்ல அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 50 வச்சுக்கலாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பில வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 25 வைக்கலாங்க. அடுத்தது சில இல்ல மெயின் லொகேஷன் இருக்கு. ஸோ அந்த மெயின் லொகேஷன்ல என்ன பண்றேன் 25 வைக்கலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வைக்கணுங்க. என்ட்ரி வைக்கணும். அதே மாதிரி அடுத்த உங்களுக்கு ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா, ஏல மட்டும் தான் 60 இருக்கிற மாரி வச்சிருக்கிறோம்.
அப்போ பிசில வந்து 80, 75 இருக்குது. இது வந்து நம்மகிட்ட வந்து இல்லாத ஒரு குவான்டிட்டி வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஓவராலா ஏல மட்டும் தான் நம்மகிட்ட 60 இருக்குன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த இடத்துல ஏல மட்டும் 60 குடுத்துட்டு, பிய செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். எதுவும் குவான்டிட்டி குடுக்க வேண்டாம். அதே மாதிரி சிங்கிற இன்னொரு குடோன செலக்ட் பண்ணிட்டு, குவான்டிட்டி குடுக்காம நீங்க விட்டுறலாங்க. இப்ப அதே மாரி டோர்லயும் வந்து பாத்தீங்கன்னா, டோர் அப்படிங்கிற ஐட்டத்திலயும் ஒரு 250 இருக்கு. ஓவராலா 250 இருக்கு. மத்த 2 குடோன்லயும் எதுவும் இல்ல அப்படின்னா, இல்ல வேற வேற ஐட்டம் வேற ஏதாவது குவான்டிட்டி இருக்குன்னாலும், நீங்க அத செலக்ட் பண்ணிட்டு, இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மாத்திக்கலாங்க. ஸோ அப்ப பில வந்து 10 இருக்கு அப்படின்னாலும், சில வந்து எதுவும் இல்ல அப்படின்னா, நீங்க சில எதுவும் இல்லாம நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல குடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பெட்ஷீட், டோர் இந்த 3க்கு தான் நம்ம மாத்த போறோம். ஸோ இப்ப என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மாறிடுச்சு பாருங்க. இப்ப நம்ம பெட்டுங்கிறத மாத்தியிருக்கிறோம். ஸோ பெட்ல வந்து பாத்தீங்கன்னா, 29ஆம் தேதி இருக்கக்கூடிய குளோசிங் குவான்டிட்டி அப்படிங்கிறது 100 தான் இருக்கணும். அப்போ என்டர் குடுத்தோம். ஸோ இப்ப என்டர் குடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு 100 தான் குடுத்துருக்கிறோம். குடோன் வைஸா குடுத்துட்டோம். அப்போ உங்களுக்கு எக்ஸாக்ட்டா என்ன ஆயிருச்சு? 100 தான் வந்துருச்சுங்க. அடுத்த ஸ்டாக் ஐட்டம் பெட்ஷீட் அப்படிங்கிறதுல மொத்தமாவே 60 தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். 60 தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் ஐட்டத்துக்குள்ள போய் பார்க்கும்போது, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 60 தான் இருக்குது. இப்ப முன்னாடி வேற மாரி இருந்துச்சு உங்களுக்கு. ஸ்டாக் வந்து தப்பா இருந்துச்சு. நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிசில இருக்கிறத உங்களுக்கு நல்லிஃபை பண்ணிட்டோம். அதனால என்ன ஆயிருச்சு அப்படின்னா, பிசி வந்து நில் ஆயிருச்சு. இப்ப பிசிக்கலா இருக்கக்கூடிய ஓவரால் ஸ்டாக் வந்து இங்க காமிக்குதுங்க. ஸோ அடுத்தது வந்து டோர் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஐட்டம் போட்டிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 260. ஸோ நம்ம குடோன் வச்சிருந்தோம் இல்லைங்களா? அவங்களுக்கு வேற மாரி குடோன்லலாம் இருந்துச்சு. குவான்டிட்டி இருந்துச்சு. அது வேணான்னு சொல்லி நம்ம உங்களுக்கு நில் பண்ணியிருந்தோம். எதுவுமே குடுக்கல. ஸோ ஓவராலா 260 இருக்குங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னு ஓவராலா ஸ்டாக் பார்க்கும்போது இந்த இடத்துல 260. இங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க அட்ஜஸ்ட் ஆகி ஓவராலா 260 இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு கூடயே இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டாக் ஐட்டத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், குடோன் வைஸா செலக்ட் பண்ணி பண்ணணுங்க. நம்ம பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு குடோன தான் நம்ம செலக்ட் பண்ணுவோங்க. இப்போ மொத்தமா ஓவராலா குடோன் வைஸா இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு குடோன மட்டும் செலக்ட் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய குவான்டிட்டிய மட்டும் தான் போடுவோம். பேலன்ஸ் இருக்கிறத என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு நல்லிஃபை பண்ண மாட்டோம். அப்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க பிசிக்கல் ஸ்டாக் என்ட்ரி வச்சீங்கனாலுமே, உங்களுக்கு என்ட்ரிக்குள்ள வந்து ஒரு குவான்டிட்டி நம்ம வச்சிருப்போம். இங்க ரிப்போர்ட் காமிக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு குவான்டிட்டி காமிக்குங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிருக்காது. நீங்க இந்த மாதிரி நீங்க பிசிக்கல் ஸ்டாக் என்ட்ரி வைக்கும்போது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து நீங்க என்ன குவான்டிட்டி குடுக்குறீங்களோ இங்க பிசிக்கல் ஸ்டாக்ல, அந்த குவான்டிட்டி வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்ல வந்துருங்க. நம்ம ரிப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்ட்ரி வச்சு உங்களுக்கு ரிப்போர்ட்ட வந்து ஸ்டாக் ரிப்போர்ட்ட வந்து மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் குடுத்துட்டு இருக்கிறோங்க. எல்லா வீடியோவும் பாருங்க. விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் குடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.